ஃபேஷன் உலகில் தனக்கென தனி அடையாளத்தை வைத்திருக்கும் லூயி வுட்டான் நிறுவனத்தை நிறுவிய லூயி வுட்டான் மறைந்த தினம் இன்று. 1821 பிரான்ஸ் நாட்டில் பிறந்தவர் தான் லூயி வுட்டான். சின்ன வயசுலேயே அவருடைய அம்மா இறந்து போயிட்டாங்க. கொஞ்ச காலத்திலேயே அவருடைய அப்பாவும் இறந்து போனார். சித்தியுடைய கொடுமைகள் தாங்காம 13 வயசுல வீட்டை விட்டு வெளியேறினாரு லூயி. கையில பெருசா காசு இல்லாம கனவுகளோட பாரிஸை நோக்கி நகர்ந்தார். 470 கிலோமீட்டர் நடந்தே பாரிஸை அடைந்த லூயி அங்க கிடைச்ச சின்ன சின்ன வேலைகள்ல செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிச்சார். ஃபேஷன் அவருடைய பேஷனா இருந்துச்சு. கடின உழைப்பால அதை நோக்கி நகர ஆரம்பிச்சார். அவருடைய புதுமையான வடிவமைப்புகளுக்கு புது வரவேற்புங்கிறது கிடைக்க ஆரம்பிச்சது. 1858 அவர் ரெக்டாங்குலர் ஷேப்ல கேன்வாஸ்ல உருவாக்கின ட்ரங்குகளுக்கு பெரும் வரவேற்புங்கிறது கிடைக்க ஆரம்பிச்சது. அதுல இருந்து அவருக்கு பெரும் புகழ் உருவாக ஆரம்பிச்சது. தன்னுடைய பெயர்ல இருந்த அந்த புகழை ஒரு பிராண்டா மாத்தினாரு லூயி வுட்டான். அதே பேர்ல ஒரு நிறுவனத்தை தொடங்கினாரு. அந்த நிறுவனத்தின் மூலமா ஃபேஷன் அசசரிஸை விற்க ஆரம்பிச்சார். அந்த நிறுவனம் தான் ஃபேஷன் உலகில் தனக்கென ஒரு தனி அடையாளத்தை உருவாக்கி இன்று வரை கோலச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிறுவனமா இருக்கு. 18ஆம் நூற்றாண்டில் ஃபேஷன் உலகில் ஒரு புது புரட்சியை உருவாக்கின லூயி வுட்டான் 1892 மறைந்த தினம் இன்று.